இதே மாதிரி திருமங்கலத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. குடியிருப்புகளுக்கு மத்தியில வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பால ஒண்ணு இருக்கு. அதுக்கு நாங்க நாம் தமிழர் கட்சி வந்து 1000 குடியிருப்புகளுக்கு நடுவுல இருக்குது. அதனால அங்க எவ்வளவு என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை தான் இங்க. ஏன்னா நிறைய பேசுற பேச்சாளருக்கு 2 மைக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் பேச்சாளரும் கிடையாது. இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் எதையுமே யோசிக்கல. பேசணும் அப்படின்றத நான் யோசிக்கல. இப்ப இன்ன வரைக்கும் எங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே பேசிருப்பாங்க. பாத்தீங்க, முன்னாடி கட்சிக்காரங்க பேசுனது நீங்க பாத்திருப்பீங்க. யார் வந்து நம்மளோட உணர்வுகளை வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றாங்கன்னா இது வந்து பிளான் பண்ணி எல்லாம் சொல்றது கிடையாது. அது அவங்களுக்கு இயல்பாவே நம்மளோட மக்களோட பிரச்சனை, நம்ம பிரச்சனைன்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா வர்றதுதான். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று வாழும் எனக்கு உங்கள் முழு ஆதரவையும் வழங்குங்கள். உங்கள் நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக இருப்பேன். திருமங்கலம் தொகுதியின் ஒளிமயமான எதிர்காலம் இப்போது உங்கள் கையில். சிந்தித்து வாக்களியுங்கள்.